ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 1:15. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பிரியமானவர்களே, என்னுடைய பிறப்பிலே நான் யூத மார்க்கத்திலே அமைந்தவனாக, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்மதமில்லாதவனாக இருந்தாலும், நான் உருவாகும் போதே என் தாயின் வயிற்றிலேயே என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், தம்முடைய கிருபையினாலே என்னை அழைத்திருக்கிறார். நான் செய்த நன்மைக்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. என்னை தன்னுடைய கிருபையினாலே, பாவியாய் இருந்த, கொலைபாதகனாய் இருந்த என்னை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே மன்னித்து என்னை தன்னுடைய வேலைக்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று பவுல் ஆண்டவரின் நிமித்தமாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தோம். ஆண்டவருக்கு விரோதமானவர் குடும்பத்திலே கூட நாம் பிறந்தோம். ஆண்டவர் இடைப்பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது தற்செயலாக நடக்கவில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மை பிரித்தெடுத்தார். நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி தமக்கென்று நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் நம்மை வைக்கப்பட்டு போக விடமாட்டார். அவர் தாழ்ந்து போக விடமாட்டார். ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற தேவன் நம்மையும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக உயிரையே கொடுத்து நம்மை இரட்சித்திருக்கிறார். அவருக்காக நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாமும் நல்லவர்களாக மாற வேண்டும், மற்றவர்களை நல்லவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பிரியமாய் இருக்கிறது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்த பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பலவதன் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொடூரமானவர்களாக இருந்தால் நீர் எங்களை கிருபையினாலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களை தேடி வந்து ரட்சித்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டது போல, பவுலை அழைத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளை அழைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.